டேய், சரக்கு அடிக்கலனால கையெல்லாம் ஒதுங்குதுல. என்ன பண்ணுது? கையில் வேற காசே இல்லை. மாசம் கடைசி ஏதாவது காசு வச்சுக்கிறா? என்கிட்ட இது காசு இது வெறும் பர்ஸு தான் இருக்குது. டேய், அங்கே பாரு ரஞ்சித் வரா. அவங்ககிட்ட காசு ஆட்டியே போடலாம். அவங்ககிட்டயா? நேற்றே அவங்ககிட்ட ஒரு 50 ரூபா கேட்டதே காரி துப்புறான். அவங்ககிட்ட அந்த காசு இருக்கு. டேய், நீ போய் காசு 50 ரூபா கொடுங்கடா, காரி துப்பாம நோக்கணும். அதாவது அவங்ககிட்டலாம் காசு வாங்கணும்னா அதுக்கு ஒரு நேக்கு இருக்குது. அவனெல்லாம் போய் காசு கொடுன்னு கேட்டால் தரமாட்டான். அவனுடைய ஆசையை தூண்டணும். அப்போ தான் அவன் நம்மளுக்கு காசு தருவான். அவன்கிட்ட வந்து காசு வாங்குற பார்க்குறியா எப்படின்னு பாரு. அந்த காலி பர்ஸை எடு. இப்போ பாரு இந்த பர்ஸை வச்சு எப்படி காசு உஷார் பண்ணுறேன்னு. இங்கே பாரு. இதை பிடி, இதையும் பிடி. இந்த பேப்பரை இதை பிடி, கொடு. இலையெல்லாம் கொடு. இதெல்லாம் கற்றுக்கோ. என்கிட்ட இந்த மாதிரி நிறைய வித்தை இருக்குது. இதெல்லாம் கற்று வச்சுக்கினீங்கன்னா அப்பப்போ சரக்கு அடிக்கிறதுக்கு உதவும். சும்மா எலி மாதிரி மூஞ்சி வச்சுருந்தா மட்டும் பத்தாது. எப்படி தொட்டு உஷார் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாரு, வேடிக்கை பாரு. இன்னைக்கு சரக்கு அடிக்கிறோம்டா நம்ம. பதறாத, 200 ரூபா கொடு, பர்சன் எடுத்துக்கோ. ஆஹா, பர்ஸ் இருக்கிற வெயிட்டுக்கு எப்படியும் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கும் நினைக்கிறேன். இந்த குடியார நாய்களுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்துடலாம். என்ஜாய். இந்த உலகத்துல 2 பேர் தான் வாழ முடியும். ஒன்னு ஏமாத்துறவன், இன்னொன்னு ஏமாந்தே பழகி போனவன்.